கைஸ், அன்யோங். வெல்கம் டு புஜி ஃபிக்ஷனல் வேர்ல்டு. நான் உங்கள் புஜி. எல்லாம் எப்படா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜிமினோட எஃப்எஃப் மை லவ் ஃபேட் பார்ட் 7 தான்டா பார்க்க போகிறோம். ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நான் இந்த எஃப்எஃப் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் நீங்கள் இந்த எஃப்எஃப்பை மிஸ் பண்ணிங்களா இல்லையான்னு எனக்கு தெரில, பட் ஸ்டில் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். பிகாஸ் இதுக்கு நான் ஸ்டோரி எப்படியோ யோசிச்சு வச்சுருந்தேன், எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸில் தான் இருந்துச்சு இவ்வளோ டேஸ். ஃபைனலி நான் போட்டுட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, ஓகேடா, நான் எதுவும் பேச விரும்பல. நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பிகாஸ் ஆஃப்டர் ரொம்ப டேஸ் கழித்து நான் இந்த எஃப்எஃப் போட்டேன் இல்லையா, ஸோ அதனால் எதுவும் பேச வேண்டாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா. ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் த ஸ்டோரி. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபோட நமக்கு அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணுங்கள். பிகாஸ் கமெண்டே வரமாட்டேது. எனக்கு கமெண்ட் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் கமெண்டில் தான் எனக்கு எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் கமெண்டே பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ், எப்படி இருக்குன்னாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஒரு ரீகால் போயிட்டு அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ரீகால் பார்த்துட்டு வந்துடலாம். உங்களுக்கும் ஜிமனுக்கும் ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜிமன் சோஃபியான்ற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி இருந்திருப்பான். ஜிமனுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லாமல் உங்களை மேரேஜும் பண்ணி இருந்திருப்பான். அன்னையிலேருந்தே உங்களை ஒரு மாதிரி டார்ச்சர் தான் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பான். அவனுக்கும் உங்களை பிடிக்கும் தான், ஆனால் இப்படி அவன் சொல்லியும் நீங்கள் கேட்காம இந்த மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றனால அவனுக்கு உங்களை பிடிக்காம போயிருந்திருக்கும். உங்ககிட்ட டிவோர்ஸ்லாம் கேட்டுருந்துருப்பான். நீங்கள் தான் டிவோர்ஸ்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணியிருந்துருப்பீங்க. அப்புறம் உங்களுக்கே நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஜிமன் உங்களுக்கே தெரியாமல் உங்களோட ஃபிங்கரை வச்சு டிவோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிளான் பண்ணியிருந்திருப்பான். கடைசியாக நீங்கள் அவன் அப்படி பண்ண வரும்போது நீங்கள் முழிச்சிட்டு ஜிமனை பார்க்குறீங்க. அப்புறம் நீங்களும் இவன் இப்படியெல்லாமா பண்ண ட்ரை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணி அப்படியே தூக்கி அவன் மூஞ்சி மேலேயே விசிறி இருந்திருப்பீங்க. அப்படியே தான் கொஞ்சம் டே ஸ்கிப் ஆகிருந்திருக்கும். அப்படியே ஜங்குக், நீங்கள் ஜிமன் எல்லோரும் சேர்ந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்துருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷனில் ஜங்குக்கு ஒரு பிளான் பண்ணி உங்களையும் ஜிமனையும் கசம்சான்ற மாதிரி சேர்த்தி வச்சுருந்துருப்பான். அப்படியே சேர்த்தி வச்ச கையோட நீங்கள் ஜிமன்கிட்ட பேசி இருந்திருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனும் ஆஃபீஸ் கிளம்பி போயிருந்திருப்பான். அப்போ தான் அவனுக்கு ஆக்சிடெண்ட் அப்படின்ற ஒரு நியூஸ் ஜிமனோட அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு தெரிய வரும். பிகாஸ் ஜிமனோட நம்பர் கூட உங்ககிட்ட இல்லை. அதனால் ஜிமனோட அம்மா சொல்லி தான் உங்களுக்கே தெரியுது. நீங்களும் ஜிமனோட அம்மாவும் அப்படியே அழுதுகிட்டே வேகமாக ஹாஸ்பிட்டல் போயிருந்துருப்பீங்க. இதோட தாண்டா ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. உங்கள் மைண்டுக்குள்ளே எல்லாமே என்னால் தான், நான் ஒரு வார்த்தை பேசியிருந்துருக்கணும், நம்ம பேசாதனால தான் அவருக்கு டென்ஷன்லேயே போய் இப்படி பண்ணிட்டாரோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருந்துருக்கும். அண்டு இடையில இன்னொரு பர்சனையும் நீங்கள் திட்டிகிட்ருக்கீங்க. வேறு யாரும் இல்லைடா, அந்த மேரேஜ் ஹாலில் உங்ககிட்ட பேசியிருப்பான் இல்லையா அந்த பையன், அவன். பிகாஸ் அவனை சொல்லி தான் உங்களை அடிச்சிருந்துருப்பான். ஸோ அதனால் உங்களுக்கு அவன் மேலேயே ஒரு மாதிரி காண்டாகுது. இவன் பேசினனால தானே இப்போ என் புருஷனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் உங்களுக்குள்ளே வச்சுக்கவும் முடியாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் அழுதுகிட்டே இருக்கீங்க. டாக்டர்ஸும் வராங்க போகிறாங்க, பட் எதுவுமே பேச மாட்டேறாங்க. ஃபைனலி டாக்டர் வந்து இங்கே இந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் வேகமாக எந்திரிச்சு போயிட்டு நிற்கிறீங்க. அவங்களும் நீங்கள் அவருக்கு என்ன ஆகுறீங்க? நான் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறீங்க. அவங்களும் ஓ அப்படியா, ஓகே, இது பாருங்கள், அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன அடி தான், ஒரு கொஞ்ச நாளில் சரியாகிடும், 3 days கண்ணு முழிச்சிடுவார், இப்போதைக்கு நார்மல் வார்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் காலில் தான் அடிபட்டிருக்கு, நடக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருக்கும், ஒரு 1 month ஒரு பெட் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கிறீங்க. அப்படியே தாண்டா நீங்கள் ஜிம்மினை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க அந்த 3 days. அப்படியே அந்த 3 daysம் ஒரு பேபியை பார்த்துக்கிற மாதிரி அவங்க தூங்கவே இல்லை. நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி எப்போ தான் கண்ணு முழிப்பான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க அவனையே. அப்படியே தாண்டா கொஞ்சம் அந்த 3 daysம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் தான் ஜிமன் கிட்ட நின்றுட்டு அவனோட பாடியில் க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கீங்க.
ஹாட் வாட்டர் வச்சு ஒரு கிளாத் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. ஜிமின் அப்படியே பொறுமையாக கண்ணை திறக்கிறான். உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரில. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அவன் பாடி ஃபுல்லாக ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிமின் உங்களையே தான் பார்த்துட்டே இருந்திருக்கான். உங்களுக்கு அப்போ தான் தெரியுது ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாருன்றதே. உங்களுக்கு ஒரு செகண்ட் பயமாகிடுது. அண்ட் இன்னொரு சைடு ஹாப்பி கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு. அந்த ஹாப்பினஸ்லாம் ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான். உடனே உங்களுக்குள்ள ஒரு பயம், எங்கே நம்ம பக்கத்தில் நிற்கிறத தெரிஞ்சு கத்திடுவாரோ அப்படின்ற பயத்தோடையே அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போகிறீங்க. ஜிமன் எதுவுமே பேசல, உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு நின்றுக்கிறீங்க. அப்படியே வேகமாக ஓடி போய் உங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வந்து உங்கள் அத்தையும் ஜங்குக்கும் கூட்டிகிட்டு வரீங்க. அவங்க 2 பேருமே வெளியே தான் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேர்த்திட்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அங்கே வெளியே இருக்க ஒரு வால்லே சாஞ்சிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்களோட ஃபீலிங்ஸ் இப்போ உங்களால் சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அவங்க 2 பேரும் தான் இப்போ ரூம்குள்ளே வந்திருக்காங்க. ஜிமினோட அம்மா தான் ஜிமின்கிட்ட போயிட்டு, ஜிமன் உனக்கு இப்போ எப்படிப்பா இருக்கு, நல்லா இருக்கியா, உன்னை எப்படி இப்படி பார்க்க வச்ச, கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஊட்டிருக்கலாம்ல, ஏன்பா இப்போ உடம்பு வலிக்குதா, டாக்டர் வேணா கூப்பிடவா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேரிங்காக பேசுகிறாங்க. ஜிமன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன், இப்போ கொஞ்சம் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான் ஒரு மாதிரி திக்கிட்டே. ஜங்குக்கும் மச்சான் சேஃப் தானே, ஒன்றும் இல்லையே, இரு நான் டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல் மாதிரி இருக்கு, அதான் கிளிக் பண்ணுறான். அதை கிளிக் பண்ணால் டாக்டர் வருவாங்க. ஸோ அதனால் ஜங்குக்கு இப்போ அதை தான் கிளிக் பண்ணுறான். ஜிமினும் அப்படியே அவனோட கண்ணு வெளியே தான் பார்த்துட்ருக்கு. ஜங்குக்கும் பார்க்குறான். என்ன எந்திரிச்சதுலேருந்து வெளியவே பார்த்துன்னு இருக்கான். ஆமாம் இல்லை என்ன இன்னும் காணோம், ஒரு வேளை அவளை தான் பார்க்குறானோ, ஒரு வேளை அன்னைக்கு நம்ம பண்ணதில் மற்றவனுக்கும் அவளுக்கும் ஏதாவது ஒன்றாயிட்டாங்களா, எப்படின்னா இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அமைதியாக நின்றுக்கிறான். ஜிமன் வெளியவே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்போ தான் உங்கள் டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபேஸோட உள்ளே வரீங்க. ஜிமன் அப்படியே மறுபடியும் வெளியே தான் பார்க்குறான். யாருமே அதை கவனிக்கல. நீங்கள் வந்து அமைதியாக ஜிமன் கிட்டே நின்றுக்கிறீங்க. உங்கள் அத்தை தான், என்னம்மா நான் தான் சொன்னேன்ல ஜிமனுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு, அவன் பாரு இப்போ கண்ணு திறந்துட்டான், உனக்கு இப்போ ஹாப்பி தானே, 3 நாளாக அவனை நீ இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்ட. எனக்கு இன்னொரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு, எங்கே உனக்கும் ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடுமோன்னு. 3 நாளாக நீ அவ்வளோ சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, இவனையே தான் பார்த்துட்டு இருந்த. இப்போ உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிடு, அப்புறம் இப்போ நான் இவனை பார்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் நான் வீட்டுக்கு போய் உனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் எதுவும் சொல்ல தலை மட்டும் ஆட்டுறீங்க. ஜிமன் இவெல்லாம் என்ன 3 நாளாக பார்த்துக்கிட்டா, எதுக்கு தேவை பண்ணிட்டுருக்கா, டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துட்டால, இதெல்லாம் பண்ணால் நான் இவளை லவ் பண்ணிடுவேன்னு நினச்சிட்ருக்காளா, என்னை பார்க்க சோஃபியா இருந்தாலும் இல்லையான்னு கூட தெரிலையே, நான் வேற அவகிட்ட ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசலை, அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் துடிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஜிமினோட மைண்ட் வாய்ஸ் இப்போ உங்களுக்கு நல்லா புரியுது. உங்களுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது, இவர் நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி. இன்னொரு சைடு அவர் கண்ணை முடிச்சிட்டார்ல அது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அப்படியே தான்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் தான் ஜிமின் பக்கத்தில் இருக்கீங்க. ஜங்குக்கு ஏதோ கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறக்கு அந்த சைடு வெளியேந்திரிச்சு போயிடுறான். ஜிமினோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களுக்கும் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வரேன்ட்டு. நீங்கள் தான் ஜிமின்க்கு டைம் பார்க்குறீங்க. டேப்லெட் கொடுக்குற டைம் ஆகிடுச்சு. நீங்கள் பாட்டுக்கு அவன்கிட்ட எதுவுமே பேசல. அவன்கிட்ட ஒரு டேபிள் எடுத்து வச்சுட்டு ஒரு கிளாஸ் அப்புறம் ஒரு டேப்லெட் அந்த மாதிரி எடுத்து பக்கத்தில் தான் வைக்கிறீங்க. போட்டுக்கோங்கன்னு கூட வாயை தெரிஞ்சு சொல்லவே இல்லை. நீங்கள் வச்சதையே ஜிமின் புரிஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அமைதியாக உட்காந்துட்டு
உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான் சடனாக யாரோ டோரை நாட் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்களும் யாரோ அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு பார்க்குறீங்க. வேகமாக போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நம்ம சோஃபியா தான் அங்கே நின்றுட்டுருக்கா. சோஃபியா உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தோன்னே ஒரு குட்டி ஷாக் தான். பிகாஸ் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, ஜிமின் யாருக்கோ மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தான்ல, ஒரு வேளை இவளுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒரு ஓரமாக வழி விட்ட மாதிரி நின்றுக்கிறீங்க. சோஃபியாவும் உங்களை ஒரு மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறா. பிகாஸ் நீங்கள் ஒரு சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. அது ஃபுல்லாக உங்களுக்கு மூடின மாதிரி தானே இருக்கும். நார்மலாகவே சாரீனா அப்படி தான் இருக்கும். அந்த சாரியை பார்த்தோன்னே சோஃபியாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன இவ இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா பட்டிக்காடு மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல, அமைதியாக கீழே குனிஞ்சு நின்றுக்கிறீங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஜிமன் ஃபர்ஸ்ட் டைம் உங்களையும் சோஃபியாவையும் ஒட்டுக்கா பக்கத்தில் வச்சு பார்க்குறான். ஜிமனுக்கு ஒரு மாதிரி ஷாக்குதாக தான் இருக்குது. பிகாஸ் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான் நீங்கள் இருக்கிற டைமில் சோஃபியா இங்கே வருவான்னு. அவனும் அப்படியே ஷாக்கடாக பார்த்துட்டு, இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஹாப்பி, யார் இருக்கும்போது வந்தான்னு ஃபைனலி இவன் என்னை பார்க்க வந்துட்டால அப்படின்னு அவனும் அப்படியே அவ்வளோ பிரைட் ஸ்மைலோட சோஃபியாவை பார்க்குறான். நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் நான் இவர் கூட இருந்தேன், ஆனால் இவர் என்னை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஆனால் இவங்க வந்தோடனையும் இவரோட ஃபேஸே டோட்டலாக மாறிடுச்சுல்ல. புரிஞ்சுக்கிட்டேன், இவங்க தான் இவரோட ஹாப்பினஸ், இவரோட லைஃப்னு. ஏன் இதுக்கப்புறமும் நான் இவர் கூட இருக்கிறது சரியில்லை. இவரை விட்டு விலகிடுறது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தோட லைஃப்க்கும் நல்லது அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்களே நினச்சிக்கிறீங்க. ஜிமினோ அப்படியே சோஃபியா வந்து ஜிமினோ ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, பேபி இந்த 3 டேஸாக உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? என்ன நீ கொஞ்சம் சேஃபாக போயிருக்க மாட்டியா? ஏன் இப்படி பண்ணுற? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கார் ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக பண்ணேன்னு, நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்புறானியாக பேசுகிறா ஜிமினோ. இல்லடி, நான் சேஃபாக தான் பண்ணேன், கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அது வண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் மீறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நல்ல வேலை அடிபட்டதோடு போச்சு, வேறு ஏதாச்சும்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. நீ இப்போ ஓகே தானே? ஹெல்த் எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அக்கறையாக விசாரிச்சிட்ருக்கா ஜிமினும். ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அப்படி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 டேஸ் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. 1 மந்த் பெட் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சோஃபியாவும் ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ இந்த 1 மந்த்தும் நான் உன்னை வந்து பார்த்துக்கவா உன் வீட்டில் வந்து உன் ரூமில் அப்படின்னு சோஃபியா ஜிமினை பார்த்து கேட்க, ஜிமின் உங்களை பார்க்குறான். நீங்கள் எதுவுமே பேசலை, கீழே கொஞ்சம் நின்றுக்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் விட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே பேபி, சேஃபாக டைமுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கோ, சாப்பிடு சரியா, டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினோ ஆமாம், இந்த 3 டேஸாக நான் மிஸ் பண்ணியா? அப்புறம் உன்னை மிஸ் பண்ணாமல் இருப்பேனா? உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிமினை ஹக் பண்ண போகிறா. உங்களுக்குன்னா இங்கே பற்றிட்டு எரியுது இதுங்க ரெண்டும் பேசுகிறத கேட்க. இருந்தாலும் உங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கேட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் உங்கள் இடம், நீங்கள் உரிமை எடுத்து பண்ணணும். ஆனால் எவ்வளோ ஒருத்திக்கு அந்த பிளேஸை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சடனாக ஜங்குக் தான் உள்ளே வரான். உள்ளே வரும்போது சோஃபியாவும் ஜிமினும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறான். நீங்கள் ஒரு மூலையில் நின்றுட்டுருக்கிறதையும் பார்க்குறான். வந்தோடனையும் ஜிமின் அப்படின்னு சத்தமாக ஒரு ஷவுட் தான். ஜிமின் டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறான். சோஃபியாவும் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு யாருன்ற மாதிரி பார்க்குறா. பார்த்தா ஜங்குக் தான். என்ன பண்ணிகிட்ருக்க? நீ இன்னும் தூங்கலை, டேப்லெட் போடுற டைம் ஆச்சு, வயான் அப்படின்ற மாதிரி
உங்களை பார்த்து கத்துறான். நீங்கள் அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்து அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. பார்த்தோன்னையும் ஜங்குக்கு உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது நீங்கள் அவ்வளோதான் மொத்தமாக உடஞ்சி போயிட்டீங்கன்னு. பிகாஸ் உங்கள் ஐஸில் இப்போயோ அப்போயோ விட்டால் விழுந்துருவேன் அப்படின்ற மாதிரி டேஸ் தேங்கி நின்றுட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. ஜங்குக்கும் ஜிமனுக்கு டேப்லெட் கொடுத்தியா? அவன் இப்போ தூங்கிட்டு தானே இருக்கணும், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கத்துறான். நீங்களும் கொடுத்துட்டேன், அவர் டேப்லெட் போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஜிமன் சடனாக உங்களையே பார்க்குறான். ஜங்குக்கும் சோஃபியா எப்போ வந்த? ஜங்குக் இப்போ தான் வந்த. ஓ சரி, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனும் அது இல்லை, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமாம், என்ன இந்த பக்கம்? இல்லை, ஜிமினை பார்த்துட்டு போகலான்னு தான். ஓ சரி, பார்த்துட்டில்ல? பார்த்துட்டேன். கிளம்பல? கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்கணும். சரி கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜங்குக்கும் ஹெட்டை மட்டும் சரின்ற மாதிரி நோட் பண்ணுறான். சோஃபியா ஆனால் போகலை, ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மின் டக்குன்னு டேய் அவள் தான் என்கிட்ட பேசிட்டு போகணுன்னு சொல்கிறாள், அப்புறம் என்ன அமைதியாக உட்காரு, சோஃபி நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சோஃபியாவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஜிம்மின்னு சொன்னதும். அவள் அப்படியே உங்களை பற்றி தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. ஆமாம், நான் உள்ளே வரும்போது ஒரு பொண்ணு இருந்தாலே, அவள் யார்? பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தா, ஃபுல்லாக சாரியை வியர் பண்ணிட்டு ஷை மாதிரி பட்டிக்காடு மாதிரி தெரியுது. ஜிமன் உங்கள் ரிலேட்டிவா அப்படின்னு கேட்க ஜிமனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் ஜங்குக் சொல்லுவான், அவன் ஒய்ஃபுன்னு சொல்லுவான்னு அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறான். ஆனால் ஜிமன் கொஞ்சம் கூட அசராமல் அவள் எங்கள் வீட்டு வேலைக்காரி அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் தயங்கிட்டும் அப்படியே சொல்கிறான். ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கான். அவன் கண்ணில் அவ்வளோ கோபம். ஓ வேலைக்காரியா, அதனால தான் அப்படி இருக்காளா? சரி ஜிமன், அவையும் உங்களை பார்த்துக்கணும். அவள் எதுக்கு உங்ககிட்ட உங்களுக்கெல்லாம் டேப்லெட் கொடுக்க? அவள் எதுக்கு? அம்மா அவள் படிச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜிமன் ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்க, இல்லை இங்கே டேப்லெட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும்ல, வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு படிச்சிருக்க மாட்டால, பார்க்கவும் ஏதோ கிராமத்துலேருந்து வந்த மாதிரி இருக்கா, அதனால தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சடனா ஜங்குக் தான் அவள் காலேஜ்லாம் முடிச்சுட்டு தேவையில்லாமல் இங்கே வந்து ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டான், அதனால தான் அவள் இங்கே ஒர்க் பண்ணுறான். இல்லை ஜிமன் அப்படின்ற மாதிரி ஜிமனை பார்த்து இழுத்து கேட்குறான். ஜிமனும் காலேஜ் முடிச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கெலாம் பார்க்குறான். பிகாஸ் அவனுக்கு தெரியாது நீங்கள் காலேஜ்லாம் போயிருக்கீங்கன்னு. இத்தனை நாளாக அவன் நினச்சது நீங்கள் ஜஸ்ட் ஒரு பட்டிக்காடு வில்லேஜ்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு நார்மலாக படிக்கிற அந்த நாலேஜ்லாம் இருக்காது, இங்கிலீஷ்லாம் சுத்தமாக தெரியாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஆனால் நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்கன்னும் போது ஜிமனுக்கு மைண்டுக்குள்ளே என்னமோ ஒரு மாதிரி உறுத்துது. பிகாஸ் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இப்போது நீங்கள் நினச்சாலும் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றது தான். நீங்கள் அவன் வேண்டான்னாலும் ஒதுக்கி தள்ளிட்டு போகலாம், போய் கொரியாலேயே ஒரு நல்ல ஜாப் தேடி நல்லா செட்டில் ஆகலாம். ஆனால் அதில் எதுவுமே பண்ணாமல் அவன் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவனுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு 6 months அவன் கூட கஷ்டப்படுறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. அதை நினைக்கும் போது ஜிமனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அவன் வெளியே காட்டிக்கல. ஜங்குக் கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹெட்டை மட்டும் நோட் பண்ணிடுறான். நீங்கள் வாஷ்ரூம்லேருந்து அப்போ தான் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் எப்போ ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னா, ஜிமன் சோஃபியா கிட்ட உங்களை அவன் வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்திருப்பீங்க. நீங்கள்
வந்ததை ஜங்குக்கும் நோட் பண்ணியிருந்திருப்பான். அதான் சடனாக ஜங்குக்குனால சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு கோவம் வந்திருக்கும். இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு இந்த இடத்துலையே செத்தரலாமே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே காமிச்சிக்காம அப்படியே ஸ்மைலோட ஜங்குக்கிட்ட வந்துட்டு சார் அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு இதில் பார்க்குறான். பிகாஸ் அண்ணா அப்படின்னு உரிமையாக கூப்பிட்ற இடத்துல சார்னு கூப்பிடுறீங்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு என்னோடய மொபைல் அங்கே இருக்குது, நான் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையில் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் சரி ஓகே, நீங்கள் 3 பேர் பேசுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மொபைல் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. நீங்கள் போகிறதையே தான் ஜங்குக் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வேகமாக வெளியே ஓடி வந்துட்டு அப்படியே வாயில் கையை வச்சுட்டு அப்படியே அழுகுறீங்க. உங்கள் மைண்ட்குள்ளே அம்மா ஏன் என்ன நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற, என்னால் முடியலடா, செத்துடலாம் போல இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஒருத்திக்கிட்ட ஈஸியாக எப்படி நான் உன் வீட்டு வேலைக்காரின்னு உன்னால் சொல்ல முடிஞ்சது. நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல. என்ன வேலைக்காரின்னு சொல்லும்போது அது என் காதல் விழுந்தா நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியலையே. உன் கூட எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தனோ எதுவுமே இருக்காதில்ல. என்னை நீ ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்க, என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் போகுது. சடனாக அவங்க ஷோல்டரில் தான் ஒரு ஹேண்டு. நீங்களும் யாருன்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே உங்களை பார்க்குறான். உங்கள் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ். நீங்கள் வேகமாக எழுந்திரிச்சு ஜங்குக்காக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணி அவ்வளோ அழுறீங்க. ஜங்குக்கே என்ன சொல்லணும்னு தெரில. அவனோட ஐஸ்லேருந்தே லைட்டாக டியர்ஸ் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுது. ஒயன் ஒன்றும் இல்லைடா, அழாத சரியா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறான். நீங்களும் அண்ணா ஏன்னா ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் இப்படியே நடக்குது, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், சின்ன வயசுலேருந்து இவனை லவ் பண்ணது என் தப்பா, இல்லை இப்போ மாறிடுவார் அப்போ மாறிடுவாருன்னு நினச்சது என் தப்பா, இப்போது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. நான் அவருக்கு டிவோர்ஸ் லெட்டரில் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். என்னால் முடியலை, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது அவன் முன்னாடி என்னை வேலைக்காரின்னு சொல்லும்போது அந்த இடத்துலையே அவர் கையால் எனக்கு கொன்று போட்டிருக்கலான்னு தோணுதுன்னா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேம்பி அழுறீங்க. ஜங்குக்கும் அப்படியே உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஓகேடா, இந்த பாட்டு நான் இதோட இங்கே என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கடா. எனக்கு கமெண்ட் ரொம்ப முக்கியம். லவ் யூ ஆல், மிஸ் யூ, பாய்.